I am Dr. Sashikala, Senior Consultant in OBG, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஆகஸ்ட் 1ஆம் தேதியில் இருந்து 7ஆம் தேதி வரை தாய்ப்பால் வாரம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. தாய்ப்பால் வாரத்தை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் என்றால், தாய்ப்பாலை போல ஒரு சிறந்த உணவு, ஒரு பேலன்ஸ்டு டயட் குழந்தைக்கு நம்ம வேற எந்த மில்க்கும் கொடுக்க முடியாது. 6 months நம்ம என்னன்னா எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்னு சொல்லுவோம். எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்னா குழந்தைக்கு தாய்ப்பாலை தவிர வேற எந்த தண்ணியோ வேற பாலோ இல்லைன்னா தேன் சில பேர் கொடுப்பாங்க, கிரேப் வாட்டர், இது எதுவுமே கொடுக்க வேண்டாம். முதல் 6 மாதத்துக்கு எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்னா தாய்ப்பால் தவிர வேற எதுவுமே தாய்மார்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. 6 மாதத்தில் இருந்து 2 வயது வரை சப்ளிமெண்டரி ஃபீட்ஸ் நம்ம கொடுக்குற தேவையான உணவோட தாய்ப்பாலையும் சேர்த்து கொடுக்கலாம். தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்கள் முதல்ல வரக்கூடிய அந்த செக்ரீஷன் ஒரு yellowish கலராக இருக்கும். அதுக்கு பேர் கொலஸ்டம்னு பேர். அந்த கொலஸ்டம் தான் நம்ம குழந்தைக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் வேக்சின். சில பேர் சொல்லுவாங்க அந்த பாலை நீ கொடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் இருக்கிறதான் கொடுக்கணும்னு. அது தவறான ஒரு எண்ணம். கொலஸ்டம் இஸ் த ஃபர்ஸ்ட் வேக்சின் that a child gets from the mother. எக்ஸ்க்ளூசிவாக பிரஸ்ட் ஃபீட் பண்ணினோம்னா அந்த குழந்தை பின்காலத்தில் குண்டாகவோ இல்லைன்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ், இருதய நோய், இந்த மாதிரி நோய்களில் இருந்தும் நம்ம குழந்தைய காப்பாற்ற முடியும். நம்ம மாட்டுப்பால் இந்த மாதிரி கொடுக்கறதுனால குழந்தைகள் குண்டாக தான் அமைய, அந்த குழந்தையினுடைய மூளை வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை தவிர வேறு எந்த உணவும் நம்ம சரியான உணவுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் இந்த தாய்ப்பால் வாரத்தை நம்ம கொண்டாடுறோம். இந்த தாய்ப்பால் வாரத்தை கொண்டாடும் போது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுக்கணும். பால் ஊட்டுகின்ற தாய்மார்களுக்கு குடும்பத்திலையும் அவங்க வேலை பார்க்குற இடத்துலையும் இந்த சமூகத்திலையும் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தோன்னா இன்னும் மேலும் மேலும் அவங்களால முழுமையாக தன்னுடைய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியும். தாய்ப்பால் கொடுக்கறதுனால உடலளவுலேயும் மூளை வளர்ச்சிக்கும் சரியான ஒரு உணவுங்கிறது இந்த தாய்ப்பால் உணவு தான். அதனால் நம்ம இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு we should do it to spread the awareness.